சர்வேவராக வந்து டாம் கிரிக்மன் கேரக்டர் வந்து கெஃபர் சதர்லாண்ட் அவர் தான் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு அமெரிக்க அதிபர், ஒரு பதட்டமான ஒரு ஆள். அவர் திடீர்னு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கும்போது அவர் என்னெல்லாம் பண்ணுவார், அவங்க ஃபேமிலியில் எதிர்பாராத சம்பவங்கள், அவங்க ஒய்ஃப் அதை வந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க, அந்த ஃபேமிலி எப்படி எதிர்கொள்ளுது, நாடு எப்படி எதிர்கொள்ளுது, அரசாங்க ராஜ்ய உறவுகளை வந்து அவர் என்ன மாதிரி வந்து சமாளிக்கிறாரு. எல்லாத்தோட ரொம்ப கொடுமை, ஒன்றுக்கு இருக்கிறது கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டுருக்காங்க. அந்த ஆள் நம்ம நினைக்கிறோம் அதிபர் போயிட்டு ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் வந்து போயிட்டுருக்காரு அப்படின்ட்டு. ஒன்றுக்கு இருக்கிறது கூட நேரம் கிடையாது. பொண்டாட்டி கிஸ் பண்ண கூட முடியல, அதுக்குள்ளே வேணா ஒருத்தன் வந்துடுறான், வாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, வாங்க அங்கே மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு. அதாவது இவனுங்க சாதாரணமாகவே உலகத்தில் நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுன்ற மாதிரி படம் எடுப்பாங்க, கதைலாம் எழுதுவாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் அந்த சீரீஸை நீங்கள் பார்க்கும்போது, ஒரு அமெரிக்க அதிபருக்கு எவ்வளோ தாண்டா வேலை, அவருக்கு ஒன்றுக்கு கூட இருக்க முடியாதாடா, அவருக்கு அவ்வளோ வேலையாட கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்து அதிபரை பார்த்து பாவமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து அது கொடுக்குது. உண்மையிலே நம்ம நினைக்கிறோம் ஒரு அதிபர் இப்படி தான் இருக்கிறாங்க, அப்படி போகிறாங்க அப்படின்னும் போது அவர் சந்திக்கக்கூடிய விஷயங்கள், ஏன்னா உலகளாவிய அளவில் வர்ற விஷயங்களுக்கு அவங்க வந்து சொல்லணும், அவங்க மேலே வந்து ஒரு தீவிரவாத தாக்கல் நடத்தும்போது அதுக்கான அவர் பதிலடி கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபண்டாஸ்டிக்காக அந்த கேரக்டர் வந்து கெஃபர் சதர்லாண்ட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அடிச்சிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு.